கம 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 கமன்னு தக்காளி குருமா வாசனை வீட்டில் வந்து கம்ம கம்மன்னு இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தேவையானது வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், உடச்சக்கடலை, ஒரு 2 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 குட்டி குட்டி கிராம்பு அண்ட் 2 குட்டி குட்டி சோம்பு, பட்டை, அவ்வளோதாங்க. இதுதான் அரைக்க போகிறோம். இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக தக்காளி 4 தக்காளிங்க. நீங்கள் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் மீடியம் சைஸ்ன்றதால 4 போட்டிருக்கோம். ஸோ விலைவாசி விற்கிற இதில் வந்து தக்காளி குருமாலாம் வைக்கிறியாமா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் ஆகாது. அண்ட் தக்காளி சைஸும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிற டைமிங்கு வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். அண்ட் வெங்காயம் வதக்கியாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, சோம்பு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இது வதங்குற டைமுக்குள்ளேயே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். அரைச்ச விழுதை வந்து நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இதோட தக்காளி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கலர் டெக்ஸ்டர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த 4 தக்காளியோட டெக்ஸ்டர் தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ பருப்பு இல்லாத சாம்பார் அண்ட் அந்த மசாலா இல்லாத குருமானா இது தாங்க. செம எம்மியாக இருக்கும். நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். அண்ட் ஈவினிங் டைமில் ஒரு சின்னதாக பசி இருக்குது அப்படின்னா தோசை மாவு இருக்குது, நம்மளால் குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாங்க. இது இங்கே நைட்டு கூட டின்னருக்கு வச்சுக்கலாம். ஸோ வந்து 3 in 1 மாதிரி தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து அலசி ஊற்றியாச்சு. 2 நிமிஷம் தாங்க, டக்குன்னு கொதி வந்துடும். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை போட்டுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஆகிடுங்க. இது எங்கள் மாமியார் வீட்டு ஸ்டைல் தக்காளி குருமா. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சுட சுட ஒரு 3 இட்லி வச்சு இந்த குருமா, தக்காளி குருமா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு மேக்ஸிமம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 to 3 மினிட்ஸ்லாம் ஆகிடுங்க குருமா. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் தக்காளி தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டு மசாலாவை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் அந்த கசகசா சோம்பு அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அந்த மசாலா போடுறதுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு ரொம்ப நேரம் கேஸும் உங்களுக்கு மிச்சமாகும் அண்ட் டைம் கன்சியூம் ஆகும். டக்குன்னு பசிக்கு டக்குன்னு சாப்பிட்லாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம எப்பவுமே வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அவசரத்துக்கு நம்மளுக்கு டக்குன்னு கை கொடுத்து வரும் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், நல்லா பஞ்சு போல் ஒரு 3 இட்லி எடுத்தாச்சு. தட்டில் சூட சூட தக்காளி குருமாவை ஊற்றியாச்சுங்க. நல்லா எம்மியாக இருக்கும், அழகாக டேஸ்ட்டாக அதை சாப்பிட்ருவோம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் எங்கள் மாமியார் ஸ்டைலில் தக்காளி குருமா பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் அருண்ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள். தேங்க்யூ.